கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புல நீங்க உச்சநீதிமன்றத்தையே அவமதிக்கலாமன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டப்படி கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நிறையவே உண்டு. நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஆட்சித்துறை மீண்டும் ஒவ்வொன்றும் தழுவித்தான் செல்லும். அதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம். ஆனால் கடிவாளம் போடக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடி நிலை கொண்டு வந்து அடிப்படை உரிமைகளை பறித்த போது கேசவானந்த பாரதி வழக்கு என்று கருதுகின்றேன். அதிலே உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்ற ஜனநாயகம் பறிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வழங்கிய தீர்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அருமையான வரலாற்று தீர்ப்பினை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தொடுத்த வழக்கின் மூலமாக, தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. கிடைத்த நாளிலிருந்து சங்கி கூட்டம், பாஜக கூட்டம் அரல்றான், ஓடுறான், மிரல்றான், உருட்டி பார்க்குறான், எல்லா வேலையும் பார்க்குறான். சங்கி தாங்க முடியல. தூக்கம் வரல அமித்ஷாவுக்கு. கவர்னர் ரவி பைத்தியக்கார மாதிரி உளர்றார். வானளாவிய அதிகாரம் இருக்கிறதாக கவர்னர் பதவிக்கு நினைச்சாங்க. உச்ச நீதிமன்றம் நெத்திலடிச்ச மாதிரி சொன்னான். அழகான தீர்ப்பு கொடுத்துச்சு உச்ச நீதிமன்றம். போஸ்ட்மேன், நீ ஒரு போஸ்ட்மேனுக்கான அதிகாரம் தான் உனக்கு இருக்கே தவிர மாநில சட்டமன்றம் கூடி நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை இஷ்டத்துக்கு நிறுத்தி வைக்க முடியாது. லிமிடெட் ஆஃப் பீரியட், அதுக்கு ஒரு கால வரையறுப்பு வேணும். நம்ம கேட்டது ஆளுநர் மாளிகைக்கான உரிமையை தான் எடுத்து கேட்டான். குடியரசுத் தலைவருக்கு சேர்த்து அடிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றம். அவங்களுக்கும் குடியரசுத் தலைவரை நீ கிடப்பில் நீண்ட ஆண்டுகள் போட முடியாது அப்படின்றத தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு பின்னாடி சனாதன கூட்டம், RSS கூட்டம், சங்கி கூட்டம் மிரண்டு போய் வேற வழியே இல்லாம குடியரசு துணைத் தலைவரை விட்டு அவர் ஒரு சங்கி, என்ன நாங்களாம் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணுமா வேணாமா, உச்ச நீதிமன்றமே தீர்மானம் நிறைவேற்றிக்கிட முடியுமா, உங்களுக்கெல்லாம் வானளவு அதிகாரம் இருக்கா, இப்படிலாம் குடியரசு துணைத் தலைவரை விட்டு உச்ச நீதிமன்றத்தை, நீதியரசர்களை மிரட்டுகின்ற துணியிலே சங்கி கூட்டம் குடியரசு துணைத் தலைவர் அவரை வச்சு மிரட்டி பார்த்தார். ஒரு நீதிபதி வீட்டில் பணம் கட்டுக்கட்டுக்காக எடுக்கப்பட்டது, ஏன் உடனடியாக நீங்க எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலன்னு கேட்கிறார். எப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி கிராமத்தில் சொல்லுவாங்க பொச்சரிப்பு, பாஜக பொச்சரிப்பு தாங்கல. இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கு 14 ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காரு. குடியரசுத் தலைவரே கேட்டிருக்காங்க. விளக்கம் கேட்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கு, நான் மறுக்கல. என்ன தவறா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சு, விளக்கம் கேட்கறீங்க நான் கேட்கிறேன். நான் சராசரியான அறிவுள்ள பாஜக எவனாவது 6 5 இருக்கக்கூடிய பாஜக காரனை கேட்கிறேன்.
அறிவியல் சமூக மக்களை கேட்கிற, உச்ச நீதிமன்றம் என்ன தப்பு ஆன தீர்ப்பை வழங்கியிருக்கு? மக்களுக்காக, மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் ஜனநாயக ஆட்சி. பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். மக்களின் ஜனநாயக உரிமையோடு அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் ஒரு வாக்கு, ஒருத்தருக்கு தான் வாக்கு. பிரதமராக இருந்தாலும் கடை கோடியில் இருக்கிறவனா இருந்தாலும் அனைவருக்கும் ஆளார். நம்ம எல்லோரும் இந்நாட்டு மன்னர்ன்றது ஒரு வாக்கு மூலமா நிர்ணயம் பண்றோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக வேட்பாளராக அந்த இயக்கம் பெரும்பான்மையான சட்டமன்ற வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக இருக்காங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த மண்ணை அறியாமல், இந்த பூமியை தெரியாமல், இந்த நிலத்தை அறியாமல், இந்த மொழியை தெரியாத ஒரு பஞ்சு முட்டாய் வியாபாரிமா இருக்கிற கவர்னர் ரவி இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க மொழிக்கு நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? செத்த மொழி சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்னு சொல்ற. தமிழ்நாடு கூட சுத்துறாருல இந்த கவர்னர். நான் பாஜக கட்சியில் எவனாவது உப்பு போட்டு சாப்பிடுற விருதாக யோசித்து பாரு. ஏன் நீ காவி கூட்டத்தில் சேரக்கூடாது நாங்க சொல்றோம்னா மண்டையில் அடிச்சு சொல்றான். தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக கட்சின்னு சொல்றேன். இந்த கவர்னர் ஊர் புறா சுத்துறாருல. நம்முடைய தொன்மை உலகத்திற்கே நாகரிகத்தின் தொட்டில் நாங்கள் தான் திராவிடர்கள் தமிழர் என்பதற்கு சான்று கீழடி அகழ்வாய்வு. என்னைக்கா இந்த கவர்னர் வந்து பார்க்கிறாரா? மானமுள்ள தமிழன் பாஜக கட்சியில் யோசித்துப்பார். அது மாதிரிதான் அந்த கவர்னர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு மக்களுக்கான திட்டங்களை தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்புனா குண்டுகட்டில் போட்டு உட்கார்ந்துக்கிறேன். மீறி கேட்டா நான் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டேன்னு கேட்கிறேன். ஜனாதிபதி என்ன செய்யறாரு? எங்க வந்துச்சு எப்ப வந்து தெரியாம அவர் போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு நிர்ணயம் பண்ணி மக்களுக்கான அரசு தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான தீர்மானம் நிறைவேற்றுகிறது. உங்களுக்கு கால வரையறைக்குள்ள நீங்க உங்க தீர்மானங்களை திருப்பி அனுப்புங்க, இல்ல பதில் சொல்லுங்க. ஜனாதிபதியும் கவர்னர்ன்றத உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க. இது என்ன தப்பு? அப்ப ஜனாதிபதி விளக்கம் கேட்பது பிரதமர் மூலமாக, பாஜக மூலமாக, RSS மூலமாக, சங்கிகள் மூலமாக விளக்கம் கேட்பது உச்ச நீதிமன்றம் செய்த தவறு என்ன? நாட்டுக்கு சொல்லுங்க. என்ன ரெஃபரன்ஸ் கேட்கறீங்க? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுதான். நாடாளுமன்றமோ நீங்களோ தீர்ப்பை மாற்ற முடியுமா? யாராலும் மாற்ற முடியாது. ஒரு வழக்கறிஞராக சொல்றேன். உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எவராலும் ரத்து செய்ய முடியாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாட்டுக்கு பெற்று தந்திருக்கிறார். இந்திய ஒன்றியத்துக்கு பெற்று தந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கிடைத்த விமோசனம் இந்திய ஒன்றியத்துக்கே கிடைத்திருக்கிறார். என்ன நீ விளக்கம் கேட்கிற? விளக்கம் என்ன? கவர்னர் இஷ்டத்துக்கு மக்கள் தீர்மானங்களை கீழே போட்டு வச்சுக்கிறதுக்கு விளக்கம் கேட்கிறீங்களா? இல்ல ஜனாதிபதி அவங்க இஷ்டத்துக்கு தீர்மானங்களை, மாநில அரசு கொண்டு வருகிற தீர்மானங்களை எங்க இஷ்டத்துக்கு ஆண்டு கணக்கில் கிடப்புல போட்டு வச்சுக்கிறோம்னு சொல்றீங்களா? எதுக்காக விளக்கம் கேட்கிறீங்க? அப்ப அதிகார திமுறா, ஆணவமா, சர்வதிகார போக்கா, பாஜக பாசிச செயலா, பாசிச நடவடிக்கை தான் இன்றைக்கு ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தை ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கிறார். மாநில உரிமைகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும். மாநிலங்களே இருக்கக்கூடாது. RSS கோட்பாடு என்ன? மாநிலங்களை புறமே மதிக்க கூடாது. RSS தத்துவம் என்ன? இந்தியா ஒருங்கிணைக்கணும். பாஜக நோக்கம் என்ன? அதிபராட்சியை கொண்டு வரணும். அதற்கு ஜனநாயகத்திற்கு விளக்கம் கொடுத்து ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்த உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகின்ற பாணியில் ஜனாதிபதி விட்டு விளக்கம் கேட்டிருக்கீங்க. நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி அரசு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. EVM
வாக்கு வங்கியில தில்லு முள்ளு பண்ணி நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால மாநிலங்களை மிரட்டுகின்ற, மாநிலங்களை கொத்தடிமையாக்க நினைக்கின்ற அந்த சதிக்கு உடன்பட்டு தான் இன்றைக்கு ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தை கேள்வி எழுப்புகிறார். மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள், எச்சரிக்கை. சார், இன்றைய தினம் பார்த்தா கூட ஆளுநர் ரவி அவர்கள் வந்து 4 நாள் பயணமா டெல்லி போயிருக்காரு. இதற்கான ஏதாவது ஒரு ஒப்பீட்டா பார்க்க முடியுமா சார்? அவர் காலையில் எழுந்திரிச்சு பல்லு வளர்க்குறது கிண்டியில், மத்தியானம் சாப்பிட்றது டெல்லியில், இரவு சாப்பிட்றது தமிழ்நாட்டில். சதி ஆலோசனைக்கு போயிருக்காரு. எந்த சதியும் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும், நாட்டு மக்களும் சந்திப்போம். தமிழ்நாட்டுக்கு எதிராக கவர்னர் சதி ஆலோசனையில் தொடர்ந்து ஈடுபடுகிறார். அனைத்து சதியும் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் நாட்டிற்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி சார். நன்றி.